இந்த ஷார்ட் ரிவ்யூவில் சட்டமும் நீதியும் அப்படின்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். கதையோட ஸ்டார்டிங்கில் சரவணன் ரோட்ரி அட்வொகேட்டாக இருக்கார். கேஸுன்னு வரவங்கிட்ட கேஸ் ஃபைலை டைப் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குற வேலை. கோர்ட்டுக்கு முன்னாடி முன்னுசாமின்றவர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே முன்னுசாமி சரவணன் கிட்ட அவர் பொண்ணை காணுன்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ண டைப் பண்ண வந்திருந்தார். சரவணன் இந்த இன்சிடெண்ட்டை பொதுநல வழக்காக தொடங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரவணன் இந்த கேஸை ஜெயிச்சு நீதியை நிலைநாட்டினாரா அப்படின்றது தான் வெப் சீரிஸோட மீதி கதை. சரவணன் இந்த வெப் சீரிஸில் ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவர் வர சீனு சுவாரஸ்யமாக இருந்தது. நம்பர் தான் இந்த வெப் சீரிஸில் சரவணனுக்கு அசிஸ்டன்ட் அட்வொகேட்டாக வராங்க. சரவணனுக்கு பக்கபலமாக இருந்து ஒரு சில எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஜெயஸ்ரீ இந்த வெப் சீரிஸில் சரவணனுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அருள் எதிர்கட்சி வக்கீலாக நடிச்சிருக்காரு. கோகுல் சரவணனுக்கு பையனாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே கேரக்டர்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாலாஜி செல்வராஜ் இந்த வெப் சீரிஸை க்ரைம் த்ரில்லராக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இது சீரியல் பார்க்குற ஃபீல் தான் நமக்கு வருது. இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலான்னு தோணுது. இந்த வெப் சீரிஸ் Zee5ல ஸ்ட்ரீம் ஆகுது. தாராளமாக இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.